ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரமதான் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1 hour டைம் இருந்துச்சு. அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு, கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் gift பேக் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஈத் அன்னைக்கு யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அத்தனை பேருக்கு gift அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நான் என்ன மாதிரிலாம் gift அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 5 to 6 இயர்ஸாக கண்டினியூஸாக என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ரமதான் டைமில் கிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு அபாயா வாங்கி ஈத் டைமில் கிஃப்ட் பண்ணேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டுன்றது 2 ஆச்சு, 2 4 ஆச்சு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பார்த்து நம்ம செய்கிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாத்தையும் 3 கேட்டகரியாக பிரிச்சிருவேன். சேம் லைக் என்னோட பசங்க மாதிரி. என்னோட பையனோட வயசில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு கேட்டகரியும், என்னோட செகண்ட் பொண்ணு வயசில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேட்டகரியும், அப்புறம் என்னோட பெரிய பொண்ணு வயசில் எல்லாருக்கும் ஒரு கேட்டகரியாக 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். நான் சின்ன பசங்களுக்கு எல்லாம் 10 dirhams பேக் பண்ணியிருப்பேன். அதோட பெரிய பசங்களுக்குலாம் 30 dirhams, அதோட பெரிய பசங்களுக்கெல்லாம் 50 dirhams. இதுதான் எல்லாருக்கும் ஈது மணியாக நான் கொடுத்தேன் பசங்களுக்கு. முன்னாடி மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்து இந்த பசங்களை ஹாப்பியாக்க முடியல. பேசாமல் நோம்பு காசே கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நாள் டிசைட் பண்ணேன். ஆனால் அதுங்களுக்கு அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பசங்க பெருசாகிட்டனால அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேடி வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈது மணி நம்ம கையில் கொடுத்துட்டா நமக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம். அதுங்களுக்கு காசு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் தான் அதை நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி என்வலப் எல்லாமே டே டு டேல ஷார்ஜாவில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த vlog நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை விட சூப்பரான டிசைன்ஸ்லாம் என்வலப் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி gift பேக் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஞாபகம் வச்சுட்டு பேக் பண்ணணும். சம்டைம்ஸ் நானே மறந்துடுவேன் நம்மளோட ஃப்ரெண்டு பிள்ளைங்களை. பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்கள பேரை சொல்லி தான் உள்ளே வைக்கணும். இல்லைனா பெட்டர் என்ன பண்ணணும், ஒரு டைரியில் எடுத்து எல்லாருடைய பேரை எழுதிடணும். இல்லைனா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்கள மிஸ் பண்ணிடுவோம். எல்லாமே 10, 20, 50 மாற்றணும்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் போய் எல்லாத்தையும் மாற்றி ரெடியாக முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி வெரைட்டியாக அழகழகான பேக்ஸ் எல்லாமே டே டு டேலே கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கில் வச்சு கொடுக்கும்போது எல்லாருக்கும் சரிசமமாக நீட்டாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் செஞ்சு யாருக்காவது கிஃப்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஆசையாக இருக்கும் உங்களுக்கு எல்லா வருஷமும் இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி ஈதப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்களாம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்கு எல்லா ஆண்டையும் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பெரியவங்களே அவ்வளோ ஆசையாக இருக்குமோ சின்ன பசங்களாம் நம்ம எப்படி சொல்கிறது சொல்லுங்கள். இங்கே இருக்க என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக நான் புர்கா வாங்கிடுவேன். அபாயா யூஸ் பண்ணாத சுதா, ஸ்னேகா, பிருந்தா 3 பேத்துக்குமே சுடிதார் எடுத்து கொடுத்துருவேன். ஹாய் ஸ்னேகா, உடனே நாங்கள் எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்டா. சீக்கிரமாக கை நிறையா குட்டி பிரபுவையோ இல்லைன்னா குட்டி ஸ்னேகாவையோ தூக்கிட்டு நல்லபடியாக ஊர் திரும்பி வா. மற்ற எல்லாருக்குமே அபாயா தான். அபாயா ஆர்டர் கொடுக்கும் போதே பேரோடையே கொடுத்துருவேன். ஸோ அதனால் கவர்லேயே பேரை எழுதி கொடுத்துருவாங்க யார் யாருக்குன்னா அதை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ பேக் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்து உள்ள தூக்கி வச்சிட வேண்டியதான். எப்போவுமே லேடிஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு அபாயாஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். பாவம் அன்னைமார் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்குறதில்ல. அதனால் இந்த டைம் அவங்களுக்கு பர்ஃப்யூமில் ஒன்றும் ஸ்ப்ரேயில் ஒன்றும் வாங்கி போட்டாச்சு. நோம்புக்கு முதல் நாள் தான் அவசரமாக போயிட்டு இம்பல்ஸில் ஸ்ப்ரேலாம் வாங்கிட்டு வந்தேன் நான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாண்டில் கலரில் இருக்க பாக்ஸ் எல்லாமே அத்தர் டைப்பு. அதை லேடிஸ் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுட்டா ட்ராவல் டைமில் நல்லா ஸ்மெல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தேவைப்பட்டா எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் என்னென்னமோ சாமான்லாம் இருக்கும். சரி குட்டியாக அதான் கேரி பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி ஐடியா பண்ணேன் நான். அந்த அத்தர் டைப்பில் இருக்க சின்ன பாக்ஸ் வெறும் 1 dirhams தாங்க. பட் இந்த மாதிரி சாமான்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேடி கொஞ்சம் அலையணும் தான். இந்த மாதிரி ஏதாவது அழகாக நோட் எழுதி கொடு சமீரா நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் எழுதி அழகாக அவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணி வச்சிருந்தனால அந்தந்த பேக்கில் அழகாக பின் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அந்த மாதிரி கிஃப்ட் எடுத்து கொடுக்கும்போது அந்த பேரை மட்டும் எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக கிஃப்ட் எடுத்து கொடுத்துடலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி அபாயா, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன பேர் எழுதி விட்டுறீங்கன்னு யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக சைஸ் அபாயாஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ அதை மாறிடாமல் இருக்கிறதுக்காக தான் வெளியே இந்த மாதிரி அழகாக ஏதாவது எழுதி பேர் எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தூக்கி கொடுத்துடலாம். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்போது யோசிக்கலாம், இவ்வளோலாம் கொடுத்தா தான் இதா என்ன, அப்போ கண்டிப்பாக கிஃப்டெல்லாம் கொடுக்கணுமா என்ன அப்படிலாம் யோசிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்க. இதெல்லாம் கம்பல்சரிலாம் ஒன்றும் கிடையாது. கொடுத்தா பிள்ளைங்க ஹாப்பி ஆவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக போகிறாங்க. இது எல்லா டைமாக கொடுக்க போகிற வருஷத்தில் ஒரு நாள் தானே. கிஃப்ட்டை அரேஞ்ச் பண்ணுற வீடியோவை நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுற மூலமாக இது லைஃப் லாங் என்னோட மெமரியாக இருக்க போது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு ஈதிலையும் கண்டிப்பாக இதை நினச்சிருவேங்க. ஒரு ஆளுக்கு அபாயா கொடுக்க ஆரம்பித்தோம், இப்போ இத்தனை பேத்துக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. இதில் ஒவ்வொரு வருஷமும் யாராவது ஒருத்தவங்க ஆட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, விசிட்டில் வந்துடுவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் கொடுப்பேன் எப்போவுமே. இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ எப்போவுமே சுடிதார் மெட்டீரியல் வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் மட்டும் கொடுக்குறதில்ல, இந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே மாற்றி கொடுத்துக்க தான் செய்வோம் நாங்கள். நம்ம தான் ஈது டைமில் நம்ம ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். சுதாவும் பிருந்தாவும் எல்லா வருஷமும் அவங்களும் தேடி கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா பார்த்து நமக்காக கிஃப்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த வருஷம் புது வீடு மாறினால 2 நெய்பர் ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்தே கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்படி தாங்க என்னோட எல்லா ஃப்ரெண்டுக்கும் பார்த்து கிஃப்ட் வாங்கி பேக் பண்ணி வச்சுருக்கேன் நான்.
என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் எங்கே புர்கா வாங்கினேன்றதை அபாயா விலாகில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சுடிதார் செட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அது வந்து பருதுபாயில் ஒரு கடையில் எப்போவுமே அங்கே தான் எடுப்பேன். ஸோ அங்கே தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி போட்டுக்க ட்ரெஸ் கூட பருதுபாயில் வாங்கின ட்ரெஸ் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரோட பசங்களும் 30 நோம்பு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல கிஃப்ட்டாக வாங்கி கொடுத்து பசங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் சொல்லாமல் எந்த நோம்பு விடாமல் வைக்கிறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் கூட க்ளோஸாக இருக்க யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஈது கிஃப்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ப்ரைஸ் ஆவாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஈதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சின்ன பிள்ளையில தான் நமக்கு யாராவது ஈது பண்ணி கொடுப்பாங்க, கிஃப்ட்லாம் யார் நம்ம கொடுக்க போகிறான்னு நினச்சோம், ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கூட இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒருத்தவங்களுக்காவது இதை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே உங்களுக்கு ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பீங்க. இப்போ நான் பேக் பண்ணிருக்க குட்டி குட்டி பேக் எல்லாமே பேச்சுலர்ஸுக்கானது. இந்த பேக்கெல்லாம் என் பையனோட கிளாஸ்மேட்ஸுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு மிச்சம் இருந்த பேக்கில் தான் அந்த பசங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுக்கணும் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஃபைனலாக ரமதான் கரீம் போட்ட ரிப்பன் கட்டினோம்னா முடிஞ்சிருச்சு. குட்டி குட்டியாக பண்ணுற பேக் எல்லாமே பேச்சுலர் பசங்களுக்கு, நம்ம தம்பி மற்ற சொந்தக்கார பசங்களுக்கு எல்லாத்துக்கும். அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரேவும் 2 அத்தரும் தான் போட்டிருக்கேன். டே டு டேவோட ஸ்பெஷல் என்னென்னா, எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் சில விஷயங்கள் பெரிய கடையில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி தான் க்யூட்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அங்கே. இந்த டைம் அது மாதிரி எனக்கு கிடைச்ச ஈத் முபாரக்னு போட்ட அந்த ரிப்பன் தான். அந்த ரிப்பன் எடுத்து கட்டணுன்னு என்னோட கிஃப்ட்டே வேறு லெவலில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஊரில் ஃபேமிலியாக ஈது கொண்டாடும் போது நமக்கு அம்மா, தாத்தா, மாமா எல்லாரும் நமக்கு ஈது மணி கொடுப்பாங்க. இங்கே இருக்க அண்ணனும் நமக்கு ஈது மணிலாம் கொடுத்தாங்க. உண்மையாகவே நம்ம கையை பிடிச்சி ஈது மணி கொடுக்கும்போது ரியலி ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்கும். உங்களில் எத்தனை பேர் சின்னதாக இருக்கும் போது குட்டி பர்ஸ் எடுத்துகிட்டு ஈது மணி கலெக்ட் பண்ண போனீங்கன்றது எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் நான் போட்டிருக்க 1 கிராம்ஸ் அத்தர்லாம் எங்கே வாங்கினேன்றது நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜூலை ஆகஸ்ட்லாம் ஊருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக ஹாப்பியாக அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லாருக்கும் என்னோட ஈது கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இந்த சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்த அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.